கற்பாறையிலேருந்து கொண்டு வந்து வச்ச செடி இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பாருங்கள். கற்பாறையிலேருந்து ஒரு அழகுக்காக கொண்டு வந்த செடி இது நல்லா வளரவே ஆரம்பிச்சிருச்சு. 2 போட்டில் வச்சுருந்தேன். ஸோ நல்லா வளருது. க்ரோ பேக் வச்சுருந்தேன், க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ வந்து அழகுக்குன்னு சொன்னாங்க, ஸோ அதனால் கொண்டு வந்தேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, தாமரைப்பூ வீட்டில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தாமரை விதைகள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா தாமரை தண்டு இருக்கு இல்லையா, இதுதான் தாமரை விதைகள். இந்த மாதிரி கிடைக்கும். இதை மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். முக்கியமான விஷயம், தாமரை தண்டு வாங்கினீங்கன்னா சீக்கிரமாகவே பூ வந்துடும். தாமரைப்பூ வந்துடும். தாமரைப்பூ வீட்டில் வளர்க்கணுங்கிறவங்களுக்காக நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி விதைகளை வாங்கினீங்கன்னா 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த தாமரை விதைகளை வந்து சாண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, மணல் காய்கறின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லைன்னா வந்து இந்த நல்ல காரை இருக்கு இல்லையா, நல்ல காரை இல்லை, சாண்ட் பேப்பர் இல்லைன்னா காரையில் நல்லா உரசிட்டு லைட் ப்ரௌன் இல்லைன்னா ஒயிட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பாட்டில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு இதை ரொட்டீனாக டெய்லியும் வந்து இதோட தண்ணியை வந்து மாற்றணும். டெய்லி ஒரு டைம்னா ஒரு நேரத்துக்கு அதே டைமில் வந்து டெய்லி ரொட்டீனாக தண்ணியை மாற்றிக்கோங்க. இப்போது ஒரு விதை வளர்ந்துருக்கு இல்லையா, ஸோ இது வந்து 7 டேஸில் இது வந்து க்ரோத் ஆகிருக்கு. இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு விதையுமே வந்து வெடித்து வளர ஆரம்பிச்சிடும். இது 7 நாளில் வந்து இதோட க்ரோத் இப்படி இருக்குது. இந்த மாதிரி வளர்ந்த தாமரை அந்த செடி இருக்கு இல்லையா, அந்த செடியை வந்து அது இந்த மாதிரி இன்னும் நிறைய கிளைகள் விடும். இந்த கிளைகள் விட்டதுக்கு அப்புறம் வேரோடு வரும். ஸோ அந்த மாதிரி வேரோடு வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் வேறு ஒரு பெரிய பவுலில் வந்து போட்டு வளர்க்குற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது எப்படி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தாமரை விதைகளை வாங்கி லைட்டாக உரசிட்டு சாண்ட் பேப்பர் இல்லைன்னா காரையில் உரசிட்டு இந்த மாதிரி பவுலில் போட்டுட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி லைட்டாக துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். 7 டேஸில் இதோட க்ரோத் இப்படி இருக்குது. ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு டைமில் போட்டதுனால லைட்டாக எல்லா விதையும் பாருங்கள் ஒவ்வொன்றா விரிசலாகி அதோட க்ரோத் வந்து வளர்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் இருக்குது. அது எப்படி, அது என்ன பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ தாமரைப்பூ வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக இந்த வீடியோ. தேங்க்யூ.